ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லலாம். வாங்க இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா யமுனா அண்ட் நம்மளுடைய விஜய் கான்வர்சேஷன் தான். ஸோ நம்ம மனசில் இருந்தது எல்லாமே கேட்டுட்டாங்க. பட் ஆனாலும் யமுனா திருந்துற மாதிரி தெரியல. ஸோ யமுனா திருந்தவும் மாட்டாங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஆனாலும் இந்த மொமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஹீட் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் விஜய் இன்னமும் யமுனா சின்ன பொண்ணு, விவரம் புரியாமல் பேசுகிறா அப்படின்னு நினச்சி அமைதியாக போயிட்டாரு. ஸோ மாமா அப்படி யோசிக்கிறாரு, யமுனா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு நிவீனை பற்றியும் தெரியும், அதுக்கு மேலே என்னுடைய பொண்டாட்டி பற்றியுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அது இன்னொரு பக்கம் கொடைக்கானல் இந்த மாதிரி டைமில் ஏன் கொடைக்கானல் போகணும், ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க விஜய் கேட்டது, அக்கறையாக பேசினது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நிவீன் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ஸோ நாளைக்கு அங்கே எதுவும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிவீன் சொல்கிறாரு. விஜய்க்கு அது கேட்கல. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு யமுனாவோட கான்வர்சேஷனு. சரி ஓகே சொல்லிவிடுவாங்க, ஏதாச்சும் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக கொஞ்சம் சப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு என் பொண்டாட்டி பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது. ஸோ இது விஜய் யமுனாவோட சீன் நல்லா இருந்தது. அண்ட் இந்த பக்கம் காவேரி, அவங்களோட ஆக்டிங்லலாம் குறையே சொல்ல முடியாது நிஜமாக சொல்லணும்னா. ஸோ எடுத்து அந்த ப்ரூம் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் தூக்கி தூக்கி போடும்போதெல்லாம் அவங்க அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ஆனால் நம்மளால் ரசிக்க முடியல. ஏன்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு பயம். காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு சில பயம் வருது இல்லையா. ஸோ ஒரு கன்சீவான லேடி ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சீரியலாக இருந்தாலும் நம்ம அப்படி நம்மளோட வாழ்க்கையிலே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுது. பட் சீரியலில் லாஜிக்கெலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓல்டு காவேரி அப்படியே கொஞ்சம் வந்துட்டு போனாங்க. அவங்க பசுபதி இப்போ முறைக்கிறது அது எல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பார்ட் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஸோ ஸ்டோரி அப்படி மூவ் ஆகிறதுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களையும் நம்ம எதுவுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரி ஸ்கிரிப்ட் இது எல்லாமே மாறினா தான் ஏன்னா நல்ல ஆக்டர்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் ஒரே மாதிரியே ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரியே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் எபிசோட் இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு சபதம் போட்டுடுறாங்க நம்மளுடைய காவேரி. ஸோ நீ இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, கண்டிப்பாக நான் அந்த வீட்டை மீட்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காவேரி அடுத்த ட்ராக் என்னன்றது இதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க பாட்டி வேறு மயக்கமாக இருக்காங்க. ஸோ அதனால் ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க போல இருக்குது. இங்கே எல்லோரும் பேசி இது பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, இல்லை பசுபதி ஏதாச்சும் அங்கே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா தகவலும் அலர்ட். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.